எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். யார் வீட்டிலலாம் குட்டீஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்லைம்னா என்னென்னு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குட்டீஸுமே பார்த்தீங்கன்னா இப்போலாம் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு எனக்கு ஸ்லைம் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்பாங்க. இதுக்காக நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்போம். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு அது ஒர்த்தாக இருக்காது. வாங்கி ஒரு நாளில் அவங்க விளாண்டாங்கன்னாவே அப்படி பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் அது தூக்கி போடுற மாதிரி தான் ஆயிரும். நிறையா பேர் வீட்டில் இதே அனுபவத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் குட்டீஸ்லாம் கேட்குறாங்கன்னு ஸ்லைம்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்லைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒன் டைம் யூஸ் பண்ணும் போதே வேஸ்ட் ஆயிரும். இந்த ஸ்லைமை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எந்த மாதிரியான யூஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்லைமுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது குழந்தைங்களோட விளையாட்டு பொருளாக தான் பார்க்குறோம். இது ஆனால் கண்டுபிடிச்சதே மெயின் காரணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்லைமை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தான் குட்டீஸுங்க விளையாடுறதுக்காக இந்த ஸ்லைம் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்லைமை முக்கியமாக எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீனிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்ட்டு, அதுவும் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லைமை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னலில் இருக்கிற டஸ்ட்டை தான். இப்போ இந்த ஜன்னல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீழே வந்து வீல் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஜன்னலோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீல் வந்து மூவ் பண்ணுதில்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டஸ்டஸ்லாம் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜன்னலே பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆன மாதிரி மூவே ஆகாது. இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரஷ்ஷு தான் எடுத்திருக்கேன். பெயிண்ட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜன்னல் க்ளீனிங் டிப்ஸ் வந்து நான் வீடியோ வந்து 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ க்ளீன் பண்ணப்போ பார்த்திங்கன்னா எல்லா டஸ்ட்டுமே ஒரு இடத்துல சேர்ந்துருக்கும். இதை வந்து நம்ம கை வச்சும் எடுக்க முடியாது, நம்ம நார்மலாக குப்பல்ற மாதிரி முறம் வச்சும் அள்ள முடியாது. இதை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்தா அந்த ஸ்லைமை வச்சு தான் இந்த டஸ்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டஸ்ட்டெல்லாம் எந்த இடத்துல சேர்த்து வச்சுருக்கோமோ அந்த இடத்துல நம்மள்ட்ட இருக்கிற ஸ்லைமை வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி அந்த டஸ்ட்டு அளவுக்கு ஸ்லைமை வந்து நல்லா அப்படி பரப்பி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எடுக்க வராது. ஏன்னா இது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்த ஸ்லைம் அப்படிங்கிறனால இதை நீங்கள் தூக்கி போடுறதுக்காக டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா அதை அப்படி பார்த்திங்கன்னா ஸ்லைம் எல்லாமே கட்டாகி வரும். அதில் இருக்கிற டஸ்ட்டு வந்து கிளியராக வராது. அதனால் அந்த ஸ்லைமை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை அப்படி ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நமக்கு ஈஸியாகவே ரிமூவ் பண்ண வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் அதை வந்து ரெஸ்ட்டில் வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லைமை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே எவ்வளோ சூப்பராக ஸ்லைமில் வருதுன்னு. இதே மாதிரி நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் மூளை முடுக்கில் அதிகமான டஸ்டஸ் இருக்கோ அதை வந்து ப்ரெஷ்ஷாலையும் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே தூக்கி போடுற ஸ்லைம் வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்லைம் கண்டுபிடிச்சது எதுக்காகவோ, காரில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக தான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஜன்னலில் இருக்கிற தூசிங்களை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இந்த ஜன்னலில் வந்து இருக்கிற வீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்டக் ஆகாமல் மூவ் ஆகும். இதனால் நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு திரும்பவும் அந்த டஸ்ட்டு இருக்குது அப்படின்னா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அப்படி நீங்கள் திரும்பவும் நம்ம கூட்டுற மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்பவும் இந்த டஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்படி பண்ணுறப்ப நம்மளோட ஜன்னல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா டஸ்ட் இல்லாமல் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்ததாக இதே மாதிரி இந்த ஸ்லைமை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சமயத்தில் ஏதாவது ஒரு பொருள் காண ஆயிடுச்சு, அதே மாதிரி நம்ம கூட்டுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய நெய்ஸ் மண் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இந்த ஸ்லைமை வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா கூட்டி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெய்ஸ் மண்ணாக இருக்குது. இதை வந்து முறம் வச்சு அள்ளினாலும் சமயத்தில் அள்ளவே வராது. அதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஸ்லைம் வச்சு நீங்கள் அப்படி லைட்டாக அப்படி தொட்டுட்டு எடுத்தாவே போதும், அவ்வளோ டஸ்ட்டும் கிளியராக இதில் வந்துடும். இந்த ஸ்லைமை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவ்வளோ விஷம்னு சொல்லலாம். கண்ணில் வச்சுட்டாலும் ரொம்பவே நமக்கு தான் பிரச்சனை. அதனால் நல்லா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போதுமே கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க.
இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்லைம் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மள்ட்ட வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த ஸ்லைம்லேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வச்சுருக்க அந்த ஸ்லைமை அந்த பாக்ஸ்லேயே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அது லிக்விட் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.